ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம், நீங்கள் வந்து யூடியூப் சேனலில் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அந்த வீடியோவுக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை வந்து எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். உங்கள் சேனலுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து எப்படி வருதுன்னா, இன்னொருத்தவங்க வீடியோவை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்பீங்க, அல்லது வந்து மியூசிக் வீடியோவை வந்து அப்லோட் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா வந்து மூவிலேருந்து சீன்ஸ் ஏதாச்சும் வந்து அப்லோட் பண்ணியிருந்திருப்பீங்க. அதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருந்தால் உங்கள் சேனலுக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து கொடுத்துருப்பாங்க. காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்கன்னு வீடியோ வந்து டெலிட் பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணி நம்ம காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை வந்து ரிமூவ் பண்ணிட முடியும். நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல்லேயே வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை வந்து ரிமூவ் பண்ணிட முடியும். நான் வந்து லேப்டாப்பில் வந்து பண்ணி காமிக்கிறேன். வியூ வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. நீங்கள் வந்து மொபைலில் வந்து பண்ணுறீங்கன்னா கூகுள் க்ரோம் ப்ரௌசர் உள்ளே வந்து போயிட்டு youtube.com உள்ளே வந்து போயிட்டு மேலே உள்ள 3 கூட வந்து டச் பண்ணி உள்ளே வந்து போனீங்கன்னா யுவர் வீடியோஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் வந்து இருக்கும். அதுக்குள்ளே வந்து போனீங்கன்னா டெஸ்க்டாப் மோட் வந்து மொபைலில் வந்து போட்டு வச்சுக்கிட்டு லேப்டாப்பில் ஸோ ஒரு ஃபீல் வந்து வரும். மொபைல்லேயும் வந்து நம்ம காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் தான் லாகின் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு youtube.com உள்ளே வந்து போயிடும். உள்ளே வந்து போயிட்டு மேலே உள்ள 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணி யுவர் வீடியோஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு உள்ளே வந்து போயிடுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க யுவர் வீடியோஸில். அதில் வந்து நீங்கள் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். அதை வந்து கொடுத்துருங்க. ஃபில்டரில் வந்து காப்பிரைட் வந்து கொடுத்தீங்கன்னா எந்த வீடியோக்கு வந்து காப்பிரைட் வந்து வந்திருக்கோ அந்த வீடியோ மட்டும் வந்து ஷோ ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷனுக்கும் கீழே வந்து காப்பிரைட் அப்படின்னு வந்து இருக்கும். அதை வந்து டச் பண்ணிடுங்க. டச் பண்ணாக்கல இங்கே வந்து சி டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து காமிக்கும். அதை வந்து கொடுத்து உள்ளே வந்து போயிருங்க. சி டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்தாங்களா அது வந்து ஒரு பேஜுக்கு உள்ளே வந்து போகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே வந்து போயிருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மியூசிக் தான் வந்து காப்பிரைட் வந்து வந்திருக்கு. அதனால வந்து 2 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எரேஸ் சாங் அல்லது வந்து ரீப்ளேஸ் சாங் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நான் வந்து எரேஸ் சாங் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்து கீழே வந்து கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்தாக்கல சேவ் வந்து கேட்கும். சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்தாக்கல அதுக்கப்புறம் வந்து எரேஸ் சாங் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கேட்கும். அதை வந்து கொடுத்தீங்கன்னா சாங் வந்து எரேஸ் ஆயிரும். கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணுங்கள். உங்களுடைய சேனலில் போய் அந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி உங்களுடைய சேனலில் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து ஈஸியாகவே வந்து ரிமூவ் பண்ணிக்கிற முடியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.